அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பானு சப்தமி அன்று சூரிய கடவுளை நாம் எவ்வாறு வழிபாடு செய்து பூஜை செய்வதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம் வாழ்வில் நிச்சயம் முன்னேற்றத்தை ஒளி பிரகாசத்தை தரும். நம் கண் திறந்து பார்த்தால் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் சூரிய கடவுள் ஆவார்கள். பானு சப்தமி அன்று அவர்களை வணங்கும் முறை: வீட்டில் உள்ள அனைவரும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக அதிகாலையிலேயே எழுந்து நன்றாக புனிதமாக நீராடி உடலையும் வீட்டையும் நல்ல உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்கள் பூஜை அறையில் சூரிய பகவான் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை ஒன்றை அணிவிக்க வேண்டும். சூரிய உதயம் காலையில் ஆரம்பித்தவுடன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் வெளியில் வந்து நின்று கிழக்கு பக்கம் நோக்கி ஓம் சூரிய தேவ நமக, ஓம் சூரிய பகவானே போற்றி, 8 திசைக்கும் பிரகாசத்தை அள்ளித்தரும் அருட்பெருஞ்சோதியே போற்றி என இவ்வாறு கூற வேண்டும். மேலும் உங்களிடம் காயத்ரி மந்திரம் போன்ற ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த மந்திரத்தையும் நீங்கள் இந்த இடத்தில் உங்கள் வீட்டில் குழந்தைகள் ஏதேனும் இருந்தால் அந்த குழந்தைகளை வைத்து படிக்க சொல்ல வேண்டும். சூரியன் உதயத்தின் போது ஒரு பெரிய செம்பு பாத்திரத்தில் முழுவதும் நிறுவப்பட்ட ஒரு நீரை வைத்துக்கொண்டு சூரிய பகவான் அவர்களை வணக்கம் சொல்லி வரவேற்க வேண்டும். அதன் பிறகு உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்துள்ள சூரிய பகவான் அவர்களின் திருவுருவ படத்திற்கு வீட்டில் சமைக்கப்பட்ட பொங்கல், பழம், மஞ்சள், குங்குமம் போன்றவை நெய்வேத்தியமாக படைக்கலாம். அதன் பிறகு அனைத்து சிவன் ஆலயங்களில் உள்ள பிள்ளையார் அவர்களுக்கும் சிறப்பு வாய்ந்த நாள் நாளை. எனவே அருகில் உள்ள சிவன் ஆலயத்திற்கு உங்கள் குடும்பத்தினருடன் நீங்கள் சென்று அங்கே சிவன் ஆலயத்தில் உள்ள பிள்ளையார் அவர்களையும் அவர்களின் சிலையும் முன்னால் 7 சிகப்பு நிற ஒற்றை செம்பருத்தி பெரிய அருகம்புல் மாலை ஒன்றை நீங்கள் தயார் செய்து கொண்டு பிள்ளையார் அவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். மேலும் இதனை அருகம்புல் மாலை பிள்ளையார் அவர்களுக்கு அணிவித்து குடும்பத்துடன் நன்றாக மனதார வணங்க வேண்டும். சூரிய கடவுளும் பிள்ளையார் அவர்களும் நெருங்கிய தோழர்கள் ஆவார்கள். மேலும் பிள்ளையார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பின்னர் அங்குள்ள மூலவரான சிவபெருமான் அவர்களை சென்று மனதார தரிசிக்க வேண்டும். மேலும் சிவபெருமான் ஆலயத்தில் உள்ள குடும்பத்தின் பெயரில் ஒரு அர்ச்சனை ஒன்றை செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய பித்ருக்களான மூதாதையர் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் இதுவரை நீங்கள் அந்த தர்ப்பணம் கொடுக்காதிருந்தால் இந்த பானு சப்தமி அன்று தர்ப்பணம் கொடுப்பதற்கு முக்கிய சிறப்பு வாய்ந்த நாளாகும். நீங்கள் இந்த நன்னாளில் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்கள் முன்னோர்களின் பித்ருக்களின் சாபங்கள் நீங்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை மிக அழகாக மாறும். மேலும் அவர்கள் இருக்கும் பித்ருலோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மன நிம்மதியுடன் அவர்களின் ஆன்மா அங்கு நிம்மதியாக வாழும் என்பது இந்த பானு சப்தமி என்று நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தின் முக்கிய பண்பாகும். மேலும் தொழிலில் ஏதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டு பெரும் பிரச்சனையில் சந்திக்கும் தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழிலாளர்கள் போன்றவர்கள் சூரிய பகவான் அவர்களின் எந்திரத்தை நீங்கள் வேலை செய்யும் பணிபுரியும் இடங்களில் இந்த இயந்திரத்தை வைத்து தினசரி வெள்ளிக்கிழமைகளில் அவரை மனதார பூஜிக்க வேண்டும். மேலும் நாங்கள் கூறியுள்ள இந்த நிவாரண வழிபாட்டு முறைகளை நீங்கள் தினசரி கடைபிடித்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் நிச்சய பலன் சூரிய பகவான் அவர்களால் கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.